ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அதாவது 40 நாட்கள் பலன்கள். அதாவது உங்களோட கான்செப்ட் படி துல்லியமான பலன் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை நடந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் தரும் ஐயா? தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, பாக்யாதிபதி, தெய்வ அனுக்கிரகத்தை தருபவர். ம். ஆனால் அவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2, 6, 10 தான் மேஜர் போர்ஷன். உத்திராடம், கிருத்திகை, உத்தரம் இதெல்லாம் வந்து மகரம், ரிஷபம் அண்டு கன்னி. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பணம் தர்றது, வேலை வாங்கி தர்றது, தொழிலை டெவலப் பண்ணுறது மிகப்பெரிய பங்கு வகிப்பது சூரிய திசை. சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது 2, 6, 10 அல்லது 3, 7, 11, 1, 5, 9 எதில் இருந்தாலுமே இவங்களுக்கு அதிகாரிகளாக பணியாற்றும் போது பிரச்சனை வராது. ஆனால் 1, 5ல் இருக்கும்போது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் சூரியன் இருந்தாலும் அந்த திசை வந்து கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே திடீர்னு எத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆகுறாங்க, டிஸ்மிஸ் ஆகுறாங்க. ஏதோ ஒரு வேலை யாரோ செஞ்ச தப்புக்கு இவங்க பழி ஏற்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எதனாலன்னா இந்த சூரியன் ராஜ தண்டனை கொடுக்குறவரை மாறிடுறாரு 8, 12க்கு வரும்போது. அதனால் இப்போ கோச்சாரத்தில் சூரியன் நல்லா இருக்கார், 9ல் இருக்கார், 10ல் இருக்கார், நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி 8, 12 இல்லாதவங்களுக்கு மிகப்பெரிய பெருமையையும் தகப்பன் பூர்வீகம் சார்ந்த நன்மையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கும். சிறப்புங்க ஐயா. சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு இப்படிங்க இருக்கும். சந்திரனும் அதே மாதிரி தான், பணம் தர்ற கிரகம், வேலை தர்ற கிரகம். அதே மாதிரி தொழிலையும் செய்யலாம். இப்போ உணவு, உடை, மருந்து, ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துறது இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழத்தோட்டங்கள், பண்ணைகள், காய்கறிகள் இந்த வியாபாரம் செய்கிறவங்க, மளிகை மற்றும் அனைத்து விதமான தொழில் செய்கிறவங்க, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஷிப்பிங் பண்ணுவாங்க, இதெல்லாமே சந்திரன் தான். நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த சந்திரன் திசை நடக்குதுனாலே ஒன்று திருவோணம் வேலை செய்யுது, இல்லை ரோகிணி வேலை செய்யுது, இல்லைன்னா அஸ்தம் வேலை செய்யுது. அது வந்து இவங்களுக்கு 2, 6, 10 அமைஞ்சிருச்சு. அதனால் இந்த சந்திர திசை நிறைய ஆபரணங்கள் கூட பெண்கள் வாங்கிக்குவாங்க, நகை வாங்குறதெல்லாம் வாங்கிக்குவாங்க. சிறப்பான திசை. சிறப்புங்க ஐயா. அடுத்து செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குங்க? செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியத்தின் மூலம் செய்யப்படக்கூடிய தொழில்கள், ஹார்ட் ஒர்க்கு, தைரியம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மிஷினை போய் எரெக்ஷன் பண்ணணும்னா எரெக்ஷன் இன்ஜினியரு அந்த டெக்னிக் பலம் வேணும், ஸ்பேனர் தூக்கி செய்கிறதுக்கு. அது மாதிரி ஒர்க் ஷாப் ஆகட்டும், மற்றபடி ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் நல்லபடியாக பண்ணலாம். பூமி ஆதாயமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் டீல் பண்ணுறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல கடகராசியில் இருந்தாலும் 12ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. நம்ம என்ன நினைப்போம், 12ல் சொந்த வீடு, ஆட்சி அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து ரொம்ப இவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிடும். காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறதே சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், ரெண்டுமே செவ்வாய்க்கு ஆகாது. அதனால் என்ன ஆகும்னா அதாவது துணிச்சல்னு சொல்லி தேவையில்லாத வம்பல மாட்டிக்கிறது, அல்லது அசட்டு தைரியத்தில் பணத்தை போட்டு மாட்டிக்கிறது, அதாவது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது. அதாவது இப்போ வீரதீர செயல் செய்கிறேன்ட்டு நிறைய பேர் போய் பெரிய லாஸெல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஆமாம் ஆமாம், பைக்கு அது இதுன்ட்டு சாகசம் பண்ணுறேன்ட்டு போய் பெரிய இது பண்ணுறாங்களோ அதில் பணம் இழந்துடுறது அது மாதிரி தான். அதனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொட்டீனாக ஒரு காவல்துறையாகட்டும் அல்லது ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செஞ்சிட்ருக்காரு, இன்ஜினியராக இருக்கார், இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணும். 8, 12 இல்லைன்னா ரொம்ப சிறப்பு. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை. ராகு திசை வந்து இவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருவீங்க? கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஐடி லைனில் இருக்கவங்க மற்றும் நம்ம இபி கனெக்ஷன் எது கொடுக்கவங்க, இபியிலேயே வேலை பார்க்குறவங்களுக்கே சூட் ஆகும். அதே மாதிரி திரைப்படத்துறை மற்றும் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, இராணுவத்துலேயும் நிறைய இந்த கம்யூனிகேஷன் வேலை செய்யும், சிக்னல்ஸ் இது மாதிரி எல்லாம். மற்றும் காற்று ராசியாக இருக்கிறதுனால ராகு இருக்கிறது இந்த ஃப்ளைட்டு, இஸ்ரோ மாதிரியான விண்வெளி இது ஆராய்ச்சி கூடங்கள் இது மாதிரி எல்லாம் நல்ல அமைப்பை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 3, 7, 11 ஆக்டிவேட். ஆமாம், 3, 7, 11 ராகு இருக்கிறதுனால ஆக்டிவேட்டும். உறவுக்கும் நல்லது. லவ் மேரேஜ் ஆனாலும் சரி, இஷ்டப்பட்ட திருமணம் விரும்பி நடக்கிறது, நல்லா பிரம்மாண்டமாக ஒரு திருமணத்தின் மூலம் ஒரு யோகம் வர்றது, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். நண்பர்கள் வகையிலையும் சப்போர்ட். சிறப்புங்க. 3 ஆக்டிவேட் பண்ணுறதுனால பிற மொழிகள் கற்றுக்குவாங்க.
பிற மொழிகளும் கற்றுக்குவாங்க, அதிகமான லேட்டஸ்ட் கருவிகளை உபயோகப்படுத்துவாங்க. ம். இப்போ இன்னைக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கே டிஜிட்டல் வேலை செய்யுது, ம். எல்லாமே ஆப் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷனில் மாடர்ன் என்ன டெக்னிக் இருக்கோ அதை யூஸ் பண்ணுறதெல்லாம் ராகு தான். ம். இப்போ டிஃப்ரெண்ட் செல்ஃபோனே ராகு தான். அதனால் ராகுனாலே கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளிநாட்டு தொடர்பும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல ராகு இருந்துடக்கூடாது. ஏன்னா அது அங்கே போய் சனி நட்சத்திரம், ம். சனி நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் ராகுவுக்கு ஆகாது. ம். அப்போ அதில் 8 12 இருக்கும்போது என்ன ஆகும், தவறான பழக்க வழக்கங்கள், அதிக முதலீடு போட்டு வேலையே தெரியாமல் ம். போய் மாட்டிக்கிறது, அதிக முதலீடை இழக்கிறது, பெரும்பாலான ஒரு விபத்துகள், வித்தியாசமான விபத்துகள் அல்லது நோய் உபாதைகள். இப்போ ராகுன்னு எடுத்துட்டிங்கன்னா கேன்சர் சம்மந்தப்பட்டதும் எடுத்துக்கலாம். ரத்தம் சார்ந்து. அதாவது ரத்த நாளங்கள், ம். உள்ளுக்குள்ள பிளட் வெசல்ஸ் அது வந்து பஸ்ட் ஆகிறது. நிறைய பேருக்கு இந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்டு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் லங்ஸுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு உண்டு, சுவாச உறுப்பு, ம். அதுலேயும் ப்ராப்ளம் வரும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அவங்க ஜனன ஜாதகத்தில் 4 8 12 இல்லாமல் இருந்தால் இந்த வந்து அதாவது முதலீடு போடாமல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது கன்சல்ட்டிங்காக இருக்கிறது. ம். வந்து ஒரு ஆஃபீஸ் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், ம். ஆனால் வந்து கன்சல்ட்டிங் மட்டும் பண்ணி கூலி வாங்குறது, ம். அந்த மாதிரி தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். 3லேயே இருக்காது, கோச்சாரத்தில் ஆமா. 3லேயே இருக்காரு, பவர்ஃபுல்லாக இருக்கும். சிறப்புங்க. அது நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா சொல்லணும்னா 8 12 அதுல இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. சிறப்புங்க. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா குரு திசை. குரு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குரு லக்னாதிபதி இன்னைக்கு கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டிலே இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம பல தடவை தனுசை பற்றி பேசிட்டோம் வாத்தியாருன்ட்டு. அந்த குரு வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தன்னுடைய ஆதிபத்திய வீடான மீனத்தின் பலனையும் தரும். ம். அதனால் என்ன ஆகும்னா, வீடு கட்டுறது அல்லது ரியல் எஸ்டேட்டு, மனை வாங்குறது, மனை வாங்குறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இடம் விட்டு இடம் போகிறது, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் வீடு, ம். இடம் விட்டு இடம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் எப்படி பார்த்தாலும் 7ஆம் வீடுங்கிறது வந்து அடுத்தவர்களுடைய ஒரு திருஷ்டி, பொறாமை, ஒரு காம்படிஷன், இதுக்கு ஆட்பட்டே ஆகணும். ம். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த பாவத்திலிருந்து 7ஆம் வீட்டில் தன் சுய பலத்தை இழக்கும். அதனால் இந்த 7ல் இருக்கிற குருவை பற்றி ரொம்ப பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நார்மலாக போகும். நார்மலாக இந்த திசை வந்து 16 வருஷம் போகும். ஒருவேளை 2 6 10 இருந்தது அப்படின்னா, இந்த திசை நடந்ததுன்னா வேலையில் பிரச்சனை இல்லாமல் போகும், நல்ல பதவிகள், புகழ் எல்லாமே வந்துடும். பேங்கிங் ஒர்க்குக்கு அதிகாரியே குரு தான், மொத்த பணத்துக்கே அதிகாரி. அதனால் பேங்கிங் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் குரு கோச்சாரத்தில் இன்றைக்கி நல்லா இருக்குது. இவங்களுக்கு எது ஆகாது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சனி புத்தி புதன் புத்தி வேலை செய்யாது, அதில் வந்து பிரச்சனை வரும். அதில் இருக்கிறவங்க மட்டும் புது முயற்சிகளில் இறங்கக்கூடாது. சிறப்புங்க. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை, சனி மகா திசை நடக்கும்போது இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார், சுய நட்சத்திரத்தில் பலமாக இருக்கிறார். அது வந்து அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது புதனுடைய தாக்கம் அப்படிங்கும்போது தொழிலில் பாதிக்கும். தொழில் சார்ந்து, நம்ம கணவன் மனை உறவு சார்ந்து, ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். மொத்தத்தில் ஒரு வெயிட் தூக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பங்களிப்பு என்னென்னா, ஒரு சுமை. வேலை இருக்குங்க, உழைக்கிறேன், பாடுபடுறேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4ஆம் இடத்து சனி. கண்டிப்பாக உறவுகளால் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை இப்போ இவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் 3ல் இருந்தாருன்னு வைங்க, 7ல் இருந்தாலோ 3ல் இருந்தாலோ 11ல் இருந்தாலோ நல்லது நடக்கும், அப்போ பிரச்சனை இல்லை. புத்திகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் புத்தி, சந்திரன் புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாம் பண வரவை தரும். ராகு புத்தி, குரு புத்தி எல்லாம் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். சனி திசை சனி புத்தியே நடக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், சுய புத்தி நடக்கிறவங்க கஷ்டம். சிறப்புங்க. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இவங்க எப்படிங்க இருக்கும்? இதே சனியுடைய அடுத்த பரிணாமம் தான் புதன். அதனால் 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆனாலும் புதன் வந்து இப்போ 8ல் இருந்தால் ஓரளவுக்கு வேலை நல்லாயிருக்கும், 4ல் இருந்தாலும் வேலை நல்லாயிருக்கும், 12ல் இருந்தால் வேலை வந்து ஒரு 30% நல்லாயிருக்கும். ஆனால் உறவுகள் கெட்டுப்போகும்.
ஏன்னா 7ஆம் அதிபதி அல்லவா. ம். அப்போ அவர் போய் 8ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் அது சொந்த நட்சத்திரத்திலேயே அங்கே இருந்தாருன்னா அது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளுக்கு ஒன்றும் பாதிக்காது. இப்போ 8ல் ஆயில்யத்தில் புதன் இருக்கும்போது என்ன ஆகும்னா தன்னுடைய சொந்த வீட்டு பலன் மிதுனத்தின் பலனை கொடுப்பார். ம். அப்போ 8 பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி 4ல் இருக்கிற புதனும் 7னுடைய பலனை கொடுப்பார். 12ல் இருக்கிற புதன் 10ஆம் இடத்து பலனை கொடுப்பார். இங்கே கீழே பார்த்துக்கணும். ம். ம். அப்போ தனுசுக்கு நேர் சைடில் வந்து கன்னி தான் இருக்குது, ம். அந்த பலனை கொடுக்கும். சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் புதன் நல்ல பலனை செய்வார். இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் திசை வந்து வேலைக்கு நல்லா இருக்குது, உறவுக்கு நல்லா இல்லை, ம். உயிர் பற்று சரியில்லை. சரியில்லை. ஆனா வந்து தொழில் ரீதியா பிரச்சனை நல்லா இல்லை. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை. கேது திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அதுவும் சொன்ன போனா கேது மூலமாவே இருக்காரு. ஆமாம், மூலம் அஸ்வினி மகம் அப்படின்ற கான்செப்டில் 9ஆம் இடத்துல கேது இப்போ கோச்சாரத்தில் போயிட்டுருக்கார். அது ஒரு சிறப்பு தான். இந்த மூலத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பூர்வ ஜென்ம இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க. அதாவது அடுத்த இனிமேல் ஜென்மமே இல்லைங்கிற அளவுக்கு தான் கேது வேலை செய்வார். ஆனால் அந்த அளவுக்கு பூர்வ ஜென்மத்தில் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும், கர்மா அதிகமாக இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் அப்படிங்கிறதே கேது தான். நம்மளுடைய முப்பாட்டி ஜீனெல்லாம் கேது தான். அந்த வகையில் ஒரு தாக்கம் இருக்கும். இவங்க ஜாதகத்தில் கேது வந்து ரொம்ப 1, 5, 9லேயே இருந்தாங்க அப்படின்னா அதை கழிக்க வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். 4, 8, 12ல் இருந்தாங்கன்னா அந்த கர்மா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். முன்னோர்களுடைய சாபம், அதாவது சாபம் என்பது அவங்க சபிக்கிறது இல்லை, அவங்க நல்ல நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். அந்த அதிர்வலைகள் அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை இது பண்ணுறது, புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது, கீழ்த்தரப்பட்ட மக்களோடு பழக்க வழக்கம் பண்ணுறது, அதாவது வந்து தகாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது, இதுக்கு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறது, இதெல்லாம் கேதுனுடைய பிரச்சனையாக இருக்குது. அதனால் கேது திசை தனுசு லக்னத்துக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது வந்து கௌரவத்தை காப்பாற்றும். நல்லா இல்லை அப்படின்னா மானம் கௌரவம் இழக்க வேண்டி வரும். அது 9ல் இப்போ கோச்சாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கணும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை வந்து இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நல்ல படிப்பை கொடுக்கும், டேலண்ட்டை கொடுக்கும், நுணுக்கமான அறிவை கொடுக்கும். இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி இவங்க டெவலப் பண்ணி ரொம்ப பிரபலமாக நடப்பாங்க. அதே மாதிரி சினிமா துறை, டெக்கரேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, டிசைனிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் இருக்குது, வாகனங்கள்லேயும் இருக்குது, சாதாரண இப்போ லைட்டிங் கூட டெக்கரேஷன் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே பளிச்சுன்னு இருக்கிறது எல்லாமே சுக்கிரன் தான். பளிச்சிடும் வெண்மைன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு நல்லது, சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், திருமணத்தால் ஒரு யோகமும் சந்தோஷமும் கிடைக்கும். அந்த வகையில் சுக்கிரன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கே வரப்போகிறாரு. 9ஆம் இடம் 10ஆம் இடம் இது எல்லாமே 40 நாளும் கோச்சாரமும் நல்லா தான் இருக்குது. இவங்களுக்கு அதே மாதிரி தான் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சுக்கிரன் இருந்தால் பிரச்சனை. அதாவது பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை, மன வாழ்க்கையிலையும் பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் இல்லாமல் மன வாழ்க்கை பிறகு சோபிக்காது. அந்த வகையிலையும் பாதிப்பை தந்துடும். 8ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அர்த்தாஷ்டம சனியோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்குவார். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பெண்கள், இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களால் தொல்லைன்னு எடுத்துக்கலாம், அவமானம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி 1, 5, 9 என்றைக்குமே வந்து காதல், காமம் இதுக்கெல்லாம் அதிபதி. 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இந்த மாதிரியான லக்ஸுரியான ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால ஒரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி இதை பார்த்துக்கணும், ரொம்ப அவசியமாக. இப்போ சின்ன வயசில் சுக்கிரதிசை வர்றவங்களுக்கு அவர் போய் இந்த 8, 12ல் இது பண்ணினா அசிங்க அவமானத்தை சந்திக்க வந்துடும். அதுலேயும் கவனமாக என்னென்னா சின்ன வயசுல வந்துச்சுன்னா கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளர்ந்துருவாங்க. சின்ன வயசில் 1, 5, 9ல் இருந்தால் இவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைச்சிடும். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 8, 12 இருந்தால் தான் இந்த மாதிரி அசிங்க அவமானப்படுறது, தவறான பாதைகளில், அதெல்லாமல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து
காமகாரகன்னு பேர். ஆனா என்னதான் இருந்தாலும் தனுசுங்கிறது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? குரு வீட்டுல மூலமே இருக்கு. குரு வந்து ஆன்மீக கிரகம். ம், சுக்கிரன் போகக்காரகன். ம். குரு வந்து ஆன்மீக காரகன், சுக்கிரன் வந்து ஓ. போகக்காரகன். இந்த போகக்காரகன் வந்து என்ன பண்ணுவான்னா உலகத்துல இருக்கிற அத்தனை இன்பங்களையும் தான் அனுபவிக்கணுங்கிற ஆசையை தூண்டிகிட்டே இருப்பான். அதனால தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஆசை குறையிறதே கிடையாது. அப்போ இந்த சுக்கிர திசை வரும்போது எதை பார்த்தாலும், இப்போ இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வண்டி வந்தாலும் சரி, ஒரு ஃபோன் வந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வந்தாலும் சரி, அதை நாம் போடணும், அதை நாம் அனுபவிக்கணும். அதே மாதிரி தான் ஆண் பெண் உறவுலையும் போகக்காரகனாக பண்ணுவார். ஏன்னா இவருக்கு சுக்கிரனுடைய வீடு பாருங்க 11ஆம் இடம். 11ஆம் இடம் தான் இன்பம். ஆமா. அப்போ ஒரு வீடு குரு வீடு தான், ஆனால் 11ங்கிறது சுக்கிரனுடைய வீடாக இருக்கு. அதே 6ஆம் வீடும் சுக்கிரனுடைய வீடாக இருக்கு. இந்த 6, 11ங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ ஆசைப்பட்டீங்கன்னா எதிரியை சம்பாரிச்சுக்குவேங்கிறத சொல்ல வருது, அல்லது நோயை சம்பாரிச்சுக்குவேன்னு சொல்ல வருது. சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.